வெல்கம் டு குட்டி சாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த கிராமத்துல ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல தான் எல்லா பறவைகளும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நம்ம காக்காவோட குடும்பமும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அம்மா, அப்பா எல்லாரும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பாடை தேடி பறந்து போறாங்க. எங்கெல்லாம் இறை கிடைக்குதோ அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியா சந்தோஷமா இருந்தாங்க. அந்த குடும்பத்துல ஒருத்தர் தான் நம்மளோட சுக்கி. சுக்கி ரொம்ப அமைதியானவங்க. அவங்க வீட்டில் சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன அப்படின்னா, அடர்ந்த காட்டுல தனியா பறக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையா இருந்துச்சு. காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்ச சுக்கி தன்னை மறந்து ரொம்ப சந்தோஷமா பறந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா மரத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஜாலியா பறந்துட்டு இருந்த சுக்கிக்கு வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வெயில் இருந்துச்சு. இதனால ரொம்ப தாகமா இருந்த சுக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து தண்ணிய தேட ஆரம்பிச்சிருச்சு. திருப்பியும் காட்டுக்குள்ள எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு தாகமா தேட ஆரம்பிச்சுட்டே இருந்தது. எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. ரொம்ப தூரத்துல ஒரு வாட்டர் கேன் இருந்தது. அதுல தண்ணி இருக்குன்னு சுக்கி பறந்து போய் எடுத்தது. ஆனா அதுல தண்ணியே இல்ல. சுக்கி ஏமாந்து போச்சு. வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்த சுக்கிக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது. அதனால தாகத்தை பொருட்படுத்தவே முடியல. அடர்ந்த காட்டுல எங்கேயுமே தேடியும் தண்ணி கிடைக்காத சுக்கிக்கு பயங்கரமான அழுதுட்டே இருந்தது. ரொம்ப தூரத்துல சுக்கியோட கண்ணுக்கு ஒரு பெரிய பானை தெரிஞ்சது. சுக்கி ஒரு வழியா தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அந்த பானையில தண்ணி ரொம்ப கீழே இருந்துச்சு. சுக்கி அதுல எப்படி தண்ணிய குடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்பதான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, கீழே கிடக்கிற கல் எடுத்து போட்டா தண்ணி மேல வந்துரும் அப்படின்னு யோசிச்சுது. சரின்னு கீழே கிடந்த கல்லை ஒன்னொன்னா எடுத்து பானைக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தது. அதோட விடாமுயற்சியால போட்டுக்கிட்டே இருந்ததுனால தண்ணி மேல வந்தது. காகம் அதோட தாகம் தீர தண்ணிய குடிச்சுது. குடிச்ச உடனே திருப்பி சந்தோஷமா காட்டுக்குள்ள பறந்து போயிடுச்சு. மோரல் ஆஃப் த ஸ்டோரி: அறிவு இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். சப்ஸ்கிரைப்.